காய்ஸ், மகாபாரதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சீன் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணர் போர்க்களத்துக்கு போனாராம். அப்போ அவர் தான் தேர் ஓட்டணும். நான் ஏன் தேர் ஓட்டணும் அப்படின்னு கேட்க ஓட்டி தான் ஆகணும். அப்போ அர்ஜுனர் சொல்கிறாராம், லெஃப்ட் டர்ன் கேட்கல, ரைட் டர்ன் கேட்கல. ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு ஒன்றுமே கேட்கல. பெல் பண்ணி அந்த பக்கம் போய் கேட்குறாரா, கிருஷ்ணா சொல்கிறேனே உனக்கு கேட்கலையா? கிருஷ்ணர் தேரை நிறுத்திட்டு இப்படி பின்னாடி பார்த்து கேட்குறாரா, நண்பா சொல்ல, இன்னும் சத்தம் இருக்கு, எப்படி எனக்கு கேட்கும், நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாராம். கிருஷ்ணர் சொல்கிறாரா, நீ இப்படி கத்துறதுக்கு ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். உன் காலை நினைச்சிட்டு இருக்க என் கழுத்துக்கு பக்கத்தில். அப்போ நீ லெஃப்டில் போகணும் அப்படின்னா லெஃப்ட் காலை வச்சு என் ஷோல்டரில் தட்டான். ரைட்டில் போகணும் அப்படின்னா ரைட் காலை வச்சு ரைட் ஷோல்டரில் தட்டலாம். இதை பண்ணுறதுக்கு பதில் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கத்துற? கேட்கவே கேட்காது. அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறேன், நான் எப்படி அப்படி பண்ணுவேன், நீ கடவுள் இல்லையா அப்படின்னு. அது வெறும் வைகுண்ட வைக்கும் தான். இப்போ நான் ஒரு தேரோட்டி, அந்த டியூட்டியை நான் ஒழுங்காக செஞ்சாதான் நீயும் பழைக்க முடியும், நானும் பழைக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். சாட்சாத் அந்த கடவுளே அவர் டியூட்டியை சூப்பராக செய்யும் போது நம்மளும் நம்ம டியூட்டியை சூப்பராக செய்யணும். செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்னு அந்த தெய்வமே சொல்லி தந்த கதை இது.